செஃப் அருள் அப்படிங்கிற யூடியூப் யூசர் வாயு கிரகம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நம்ம வாயு கிரகத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் உருவான கிரகத்தையே வாயு கிரகம் என்று அழைக்கிறோம். இவ்வகையான வாயு கிரகங்களை ஃபெயில்ட் ஸ்டார்ஸ் என்று அழைக்கின்றோம். டிசம்பர் 7, 1995 நாசாவின் கலிலி ஸ்பேஸ் கிராப்ட் ஜூபிட்டரை சென்றடைந்தது. கலிலி விண்கலத்தின் நோக்கம் ஜோவியன் சிஸ்டத்தை பற்றி ஆராய்வதே. கலிலியோ விண்கலத்தின் கருவிகள் செயலிழந்த பிறகு கலிலியோ விண்கலத்தை ஜூபிட்டரில் மோதவிடலாம் என்று நாசா திட்டமிட்டது. ஆனால் விண்கலத்தில் புளுட்டோனியம் இருந்ததால் ஜூபிட்டரில் அது மோதும் போது நெருப்பு உண்டாகி ஜூபிட்டர் எரிந்து நட்சத்திரமாக மாறலாம் என்று கருதினர். ஆனால் அவ்வாறு நிகழவில்லை. ஜூபிட்டர் கிரகத்தில் போதிய அளவு ஹைட்ரஜன் இல்லை. இதேபோல அது சூரியனை விட 1000 மடங்கு சிறியது. இதனால்தான் ஜூபிட்டர் இன்னொரு சூரியனாக மாறவில்லை. வாயு கிரகங்களை 5 வகையாக பிரிக்கின்றனர். அமோனியா மேகங்கள் இருந்தால் கிளாஸ் 1, நீர் மேகங்கள் இருந்தால் கிளாஸ் 2, மேகம் இல்லாமல் இருந்தால் கிளாஸ் 3, அல்கலி மெட்டல் மேகங்கள் இருந்தால் கிளாஸ் 4, சிலிகேட் மேகங்கள் இருந்தால் கிளாஸ் 5. இதன் அடிப்படையில் ஜூபிட்டர் மற்றும் சனி கிரகம் கிளாஸ் 1 சேர்ந்தது. யுரேனஸ் மற்றும் நெப்டியூனை ஐஸ் ஜெயின்ஸ் என்கின்றனர். இந்த இரு கிரகங்களும் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் மற்றும் சல்பரினால் உருவானவை. வாயு கிரகத்திற்கு திடமான மையப்பகுதி இருக்கும். ஆனால் அதன் பெரும்பாலான பகுதி வாயுக்களால் நிரம்பியிருப்பதால் அதனை நாம் வாயு கிரகம் என்கிறோம். நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே ஒரு பெரிய வாயு கிரகத்தை கண்டறிந்துள்ளோம். அதனை ஹாட் ஜூபிட்டர் என்று அழைக்கிறோம். இந்த கிரகம் அதன் சூரியனின் அருகே இருப்பதால் அது மிகுந்த வெப்பமாக இருக்கிறது. இதனை 51 பெகசிஸ் b என்கிறோம். 51 பெகசி b தனது சூரியனை 4 நாட்களில் சுற்றிவிடுகிறது. நாம் இதுவரை கண்டறிந்த எக்ஸோ பிளானட்ஸ் பெரும்பாலும் அதிக அளவில் வாயு கிரகங்களாகவே இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.